பிரதமர் அன்வார், இந்தியர்களுக்கு பிரத்யேக கூடுதல் உதவிகளை அறிவிப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கூறுகிறார் ஹம்சா ஜைனுடீன். பிரீஃபாய் கடனுதவி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு. 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை அறிவித்தார் ரமணன். தாதியர்களுக்கான வாரத்திற்கு 45 மணி நேர வேலை முறை 3 மாதங்கள் ஒத்திவைப்பு. 2022 ஆண்டிலிருந்து சமூக ஊடக தளங்களில் குறைந்தது 2000 ஆபாச பதிவுகள் அகற்றம். ஃபாமி ஃபாசில் அறிவிப்பு. முஅzzam ஷா சட்டவிரோத தங்கச் சுரங்கத்தில் அதிரடி சோதனை. 2 கம்போடியர்கள் கைது. இந்தியர்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரத்யேகமாக உதவிகளை வழங்குவதில் தாங்கள் ஒருபோதும் மலாய்க்காரர்களை தூண்டிவிடும் வகையில் அரசியல் ஆகியதில்லை என்றும் வரும் காலங்களிலும் அவ்வாறு செய்யப் போவதில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் கூறியுள்ளார். மலாய்க்காரர் அல்லாதவர்களுக்கு, குறிப்பாக இந்தியர்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடோ உதவி திட்டங்களை அறிவிப்பதிலோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வாறு அறிவித்தால் நாங்கள் அரசியல் ஆக்குவோம் அல்லது மலாய்க்காரர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என பிரதமர் குற்றம் சாட்டக்கூடாது என பரிகாத்தா நேஷனல் துணைத் தலைவருமான ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்தார். உண்மையிலேயே பிரதமர் இந்தியர்களுக்கு உதவ வேண்டும் என எண்ணினால் அவர் அதற்கான திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என அவர் கூறினார். இன்று நடந்த இந்திய ஊடகங்களுடனான சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். இந்தியர்களின் பொருளாதார நிலையையும் அவர்களின் சிக்கல்களையும் நாங்களும் அறிந்துள்ளோம். சீனர்களின் கம்பங் பாரு போன்று இந்தியர்களுக்கும் புதிய கம்பங்களை உருவாக்க வேண்டும் என நான் முன்பே அப்போதைய பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப்பிடம் பரிந்துரைத்திருந்தேன் என ஹம்சா சுட்டிக்காட்டினார். அடுத்த பொது தேர்தலுக்குள் மலாய்க்காரர்களின் ஆதரவு 70 முதல் 75 விழுக்காட்டை அடையும் என எதிர்பார்க்கும் அதே வேளையில் இந்தியர்களின் ஆதரவு பரிகாத்தா நேஷனலுக்கு 70 விழுக்காடு திரும்பினால் அடுத்து தாங்கள் ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் பர்சாத்து கட்சியின் துணைத் தலைவருமான ஹம்சா தெரிவித்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சுகாதார அமைச்சின் பணியாளர்களுக்கு எதிர்வரும் சனிக்கிழமை தொடங்கி அமலுக்கு வரவிருந்த வாரத்திற்கு 45 மணி நேர வேலை முறை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கான இன்றைய சிறப்பு விளக்க கூட்டத்தின் போது அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் அதனை தெரிவித்ததாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கூறியிருக்கின்றார். கலந்தாய்வுகளுக்கு பிறகு சுகாதார பணியாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. புதிய வேலை நேர முறையின் கீழ் தாதியர்கள் கூடுதலாக 3 மணி நேரங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இது தாதியர்களிடையே பெரும் கவலையை உண்டாக்கியுள்ள நிலையில் இந்த 3 மாதங்களில் அதற்கு ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என லிங்கேஷ் நம்பிக்கை தெரிவித்தார். இது தற்காலிகமே என்றாலும் சுகாதார அமைச்சு பணியாளர்களுக்கான வேலை நேரம் நியாயமாக இருப்பதை உறுதி செய்ய தொடர்ந்து போராடுவோம் என அவர் கூறினார். ஷிப்ட் முறையில் வேலை செய்யும் தாதியர்களுக்கு பொது சேவை ஊதிய முறையின் கீழ் நடப்பில் 42 மணி நேரமாக உள்ள வேலை நேரத்தை 45 மணி நேரமாக மாற்றுவதற்கு உத்தரவு வந்தது முதலே இந்த விவகாரம் சர்ச்சையானது. இதனிடையே MNU எனப்படும் மலாயா தாதியர் சங்கமும் அதன் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. ஏற்கனவே வேலை பளுவால் திணறி வரும் தாதியர்களுக்கு இது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். இதனால் தாதியர்கள் அரசாங்க மருத்துவமனைகளிலிருந்து பெருமளவில் வெளியேறலாம் என MNU அச்சம் தெரிவித்தது. அந்த புதிய உத்தரவு கடந்த ஆண்டு நவம்பரில் வெளியானது. எனினும் பெரும் எதிர்ப்பை பெற்றதால் டிசம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வரவேண்டிய அந்த வேலை முறை இவ்வாண்டு மார்ச் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். பிரீஃபாய் எனப்படும் இந்திய தொழில் முனைவர்களுக்கான பேங்க் ரக்யாட் கடனுதவி திட்டத்திற்கு மொத்தமாக 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அத்திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருப்பதன் அடிப்படையில் அந்த நிதி ஒதுக்கீடு அமைவதாக தொழில்முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மேலும் ஏராளமான இந்திய தொழில்முனைவோர் பயன்பெறுவர். குறிப்பாக தத்தம் வணிகங்களை மேம்படுத்தவும் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்தை வணிகத்தில் புகுத்தவும் அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு 50 மில்லியன் ரிங்கீட் நிதி ஒதுக்கீட்டில் இந்த பிரீஃப் ஐ கடனுதவி திட்டத்தை பேங்க் ராக்யா தொடங்கியது. அதில் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 512 குறு சிறு நடுத்தர வணிகர்களுக்கு 49 மில்லியன் ரிங்கீட் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து, சேவைத்துறை, மளிகை வியாபாரம், உணவு மற்றும் பானங்கள் விற்பனை துறைகளைச் சேர்ந்த ஏராளமான இந்திய தொழில்முனைவோர் பயனடைந்தனர். இந்த வெற்றியை தொடர்ந்து இவ்வாண்டு 100 மில்லியன் ரிங்கீட் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக டத்தோஸ்ரீ ரமணன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நம்மளுக்கு தெரியுது, நம்மளை பார்த்துட்டோம், இது ரொம்ப தேவை நம்மளோட சமுதாயத்துக்கு. ஏன்னா இந்த லோன் எடுத்து அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் இன்னும் பெரிய லெவலுக்கு போகிறாங்க. முதல்ல நான் சில பெரியவங்ககிட்ட நான் பேசுகிற டைமில் அவங்களும் இன்னும் கூட கேட்குறாங்க, எப்படி நம்மளை இன்னும் கூட நம்மளை எடுத்து நம்மளோட 3வது கடை நம்ம திறக்க போகிறோம். ஸோ ஏன்னா இந்த ஃபண்ட் குறைவாக இருக்குது. லாஸ்ட் இயர் 1700 அப்ளிகேஷன்ஸ் கிடச்சிச்சு பேங்க்கு. ஆனால் 512 தான் அப்ரூவ். ரெண்டாவது லாஸ்ட் இயர் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அவங்கள என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள ஏன் ஹலால் சர்டிஃபிகேஷன் தேவை, ஏன் இந்த காசு அவங்கள போடணும், அவங்கள ஜக்கீம் போடணும், அவங்கள போயிட்டு கன்சல்டன்ட் தேடணும், அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும். ஸோ இது இர்வானோ ஷாரிலோட சொந்த இனிஷியேட்டிவ் பேங்க் ராக்யா மூலியமாக அவங்கள 18 கன்சல்டன்ட் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. மிந்தி நீங்கள் ஒரு ஏஜென்சி இருக்கு, அந்த ஏஜென்சி அவங்களோட பேர் செருராய் அவங்களோட ஜக்கீமோட வக்கீல். நீங்கள் செருராய்க்கு போயிட்டு பிட்வீன் 5,000 இல்லைன்னா 10,000 வெள்ளி நீங்கள் கட்டிட்டு நீங்களை சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் ஜக்கீமுக்கு போயிட்டு நீங்கள் காசு கட்டி சர்டிஃபிகேட் வாங்கலாம். இப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நீங்கள் லோன் போடுங்க, அப்ரூவல் கிடச்சிச்சு வச்சுக்கோ, நீங்கள் லோன் போட்டு அப்ரூவல் கிடச்சோடனே அவங்களே உங்களை கூப்பிட்டுட்டு அவங்கள இந்த ட்ரைனிங் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஜக்கீம் போயிட்டு உங்களோட லைசன்ஸுக்கு நீங்கள் ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் லைசன்ஸ் எடுத்துருங்க. நீங்கள் ஹலால் சிஜில் ஹலால், யூ வில் பி ஹலால் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. இது அப் டு யூ. இது added சர்வீசஸ். மிந்தி நம்மள 6% தான் நம்மளோட சமுதாயம். நம்மள அவங்களுக்குள்ளே தான் நம்மள பிஸ்னஸ் பண்ணலாம். மேபி சைனீஸ் இருப்பாங்க 20%. ஓகே, ஸோ வச்சுக்கோ 40%குள்ளே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃப்ரீ சர்வீஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் ஹலால் சர்டிஃபிகேஷன் வாங்கி எடுத்தோன்னே நீங்கள் 100% எல்லா சமுதாயம் 100 பேர் மலேசியாவில் இருந்தாங்கன்னா 100 பேருக்கு நீங்கள் சேவை செய்ய முடியும். 100 பேர் நீங்கள் பிஸ்னஸ் செய்யலாம். ஸோ இது ஒரு நல்லது, எல்லாருக்கும் ஒரு வின் 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 தான். இதனிடையே டத்தோஸ்ரீ ரமணன் கையால் பிரீஃப் ஐ கடன் உதவிக்கான காசோலைகளை பெற்ற இந்திய தொழில் முனைவர்கள் சிலர் வணக்க மலேசியாவிடம் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். நான் கேரள பல் மருத்துவ கிளினிக் வச்சுருக்கோம். ஸோ இந்த லோன் எதுக்கு எடுத்துருக்கோன்னா நம்மளோட கிளினிக் எக்ஸ்பென்ஷனுக்காக. ரெண்டாவது இப்போ புதுசாக கவர்மெண்ட் 100 மில்லியன் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க பிரீஃப்ன்ற ஒரு பிளானில். இது முழுக்க இந்திய வர்த்தகர்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ மேலும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு வருஷம் இது மாதிரி இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ப்ராசஸ் அப்ளையிங் வாஸ் வெரி ஃபாஸ்ட். பேங்க் ஆஃபீஸர் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் வாஸ் குவைட் ஈஸி. லெஸ் தென் 1.5 month எவ்ரிதிங் டன் இன் ப்ராசஸ். இது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் யாரை பார்க்க தேவையில்ல, யாரும் ஏஜென்சி தேவையில்லை. நேராக எந்த பேங்கராக நீங்கள் பார்த்தோன்னா அங்கே போயிட்டு நீங்கள் நேராக தாராளமாக போய் கேட்கலாம். இந்த மாதிரி பிரீஃப் ஐ லோன் அப்ளிகேஷன்னு அவங்களே நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. யாருக்கிட்ட ஒரு 5 காசு கொடுக்க தேவையில்ல. போயிட்டு அங்கே ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க என்னென்ன நம்ம ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது நம்மக்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிரகாரமாக அவங்களே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணலான்னு. அவ்வளோதான், சிரமம் ஒன்றும் ஒரு கஷ்டமும் இல்லை. Today we have been granted the sum of 700,000
by Brief Eye, which is going to be very helpful for our future business development. It will help us to grow. We know Walks and Rent Berhad, what our core business is related to employment screening. What we are doing now is for year 2025, we want to go into other developments of other areas of business, incorporating like cyber security and training and other things. So this fund that has been we have received today will definitely be very helpful for our growth. Okay, basically நாங்கள் வந்து waste management இதுதான் செய்கிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம். And then we manufacturing Roro beans as well. ரிசைக்ளிங் இது செய்கிறோம். இதுதான் பேசிக்கலி எங்களோட பிஸ்னஸ் நேச்சர். எங்களுக்கு இந்த உதவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸில் அமைந்துள்ள மனாரா பேங்க் ராக்யாட்டில் பிரீஃப் ஐ கடனுதவிக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. 2022 ஆண்டு முதல் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை சமூக ஊடக தளங்களிலிருந்து மொத்தம் 1993 ஆபாச பதிவுகள் மற்றும் விளம்பரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் 3670 இணையதளங்கள் பொருத்தமற்ற உள்ளடக்கங்களுக்காக MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தால் தடுக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்தார். சட்டம் 588 அடிப்படையில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் செய்த விண்ணப்பங்களைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் இந்த 1993 ஆபாச ஈடுகைகள் அகற்றப்பட்டன. பாதுகாப்பான இணைய சூழலை உறுதி செய்வதற்காக இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் விண்ணப்ப சேவை வழங்குனர் சி உரிமத்திற்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் 8 மில்லியன் பயனர்களை கொண்ட ஒவ்வொரு சமூக ஊடக மற்றும் ஆன்லைன் செய்தியிடல் தளத்திற்கு MCMC கட்டாயமாக்கியுள்ளது என்று பரிகாத்தா நேஷனல் காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹலிமா அலி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஃபாமி இத்தகவலை வெளியிட்டார். இணையதளங்களில் பொருத்தமற்ற உள்ளடக்கத்தை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் MCMC ஒரு குறிப்பிட்ட குழுவை கொண்டிருப்பதையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். முவாட்ஸாம் ஷா சுங்காய் ஜுபாவிற்கு அருகே சட்டவிரோத தங்கச் சுரங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் கம்போடியாவைச் சேர்ந்த 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். பஹாங் மாநில அமலாக்க பிரிவின் ஒத்துழைப்புடன் பொது நடவடிக்கை குழு மேற்கொண்ட அந்த சோதனை நடவடிக்கையில் சில சுரங்க கருவிகளுடன் தங்கத் துகள்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பொது நடவடிக்கை குழுவின் அதிகாரி வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். நீர் இயந்திரம், மின்சார வசதிக்கான 2 இயந்திரங்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் தங்கத் துகள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மொத்த மதிப்பு 96,000 ரிங்கிட் ஆகும். கைது செய்யப்பட்ட 33 மற்றும் 52 வயதுடைய 2 ஆடவர்களில் ஒருவருக்கு அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை. அந்த 2 சந்தேக பேர்வழிகளுடன் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் ரொம்பின் மாவட்ட போலீஸ் தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.